ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நகரப்படலத்தில் 34வது பாட்டு பார்க்க போகிறோம். வானுர நிவந்தன வரம்பியில் செல்வத்த தான் உயர் புகழ் எனத் தயங்கு சோதிய ஊனமில் அறநெறி உற்ற எண்ணிலா கோன் நிகர் குடிகள் தம் கொள்கை சான்றன. இதான் பாட்டு. இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம். வான் உரு நிவந்தன, அதாவது அயோத்தி நகரத்தில் உள்ள மாளிகைகள் வானமளவும் உயர்ந்து இருப்பவை. வரம்பு இல் செல்வத்த, அளவற்ற செல்வத்தை உடையன. தான் உயர் புகழ் என, எங்கும் பரவி உயர்ந்த புகழ் என்னும்படி. தயங்கு சோதிய, விளங்கும் ஒளி உடையன. ஊனமில் அறநெறி உற்ற, குற்றமற்ற அறநெறியை கடைபிடித்து வாழும். கோன் நிகர், அரசனை போன்று வாழும். எண்ணிலா குடிகள் தம் கொள்கை சான்றன. எண்ணிக்கை இல்லாத குடிமக்களது தன்மைக்கு சான்றாக உள்ளனவாம். இப்ப இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். வான் உரு நிவந்தன, அதுல நிவந்தன அப்படின்னா நம்ம நிபந்தம் அப்படிங்கிற சொல் வந்து நிபந்தனை, அதாவது நிபந்த அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல்லிருந்து வந்திருக்கு. இந்த நிபந்தனை அப்படின்னா ஒரு இப்போ கண்டிஷன் அக்ரிமெண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, என்னென்ன கண்டிஷன் போடுறோம் அப்படின்னு, அது ஒரு அர்த்தம். இன்னொன்று, கோவில் கைங்கரியம் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு பேரும் நிபந்தக்காரர்கள் அப்படின்னு பேர். கும்பிடக்கூடிய இடத்தையே நிபந்தம் அப்படின்னு சொல்லுவோம், கோவிலையே நிபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிபந்தம் இல்லை இங்கே சொல்கிற இந்த கம்பராமாயண பாட்டில் வர்ற வானுர நிபந்தன அப்படிங்கிறது அந்த நிபந்தத்தை குறிக்கலை. இது வந்து நிமிர்ந்தன அப்படிங்கிறது நிபந்தன அப்படின்னு தெரிஞ்சு வந்திருக்கு. இது எவ்வளவு உயரமாக இருக்குது அப்படின்னா வானம் அளவுக்கு இருக்குது, வானம் அளவு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்படி. அதே மாதிரி தான் உயர் புகழ் என, அதில் தான் அப்படிங்கிற சொல்லு இப்போ நம்ம வந்து சுயமாக நம்மளே அப்படின்னு நம்ம ஒரு ஒரு அர்த்தம் சொல்கிறோம்ல, அதை தவிர படற்கை ஒருமை பெயர் அப்படிங்கிறதுக்கும் தான் அப்படிங்கிற சொல் வரும். இப்போ உதாரணத்துக்கு வெகுளாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் 5வது குறளில் திருவள்ளுவர் வந்து தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா என்ன, அதாவது ஒருத்தன் தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா கோபம் கொள்ளாமல் காப்பாற்றினா தான் அவனை காப்பாற்ற முடியும், இல்லாட்டி அவனையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் தன்னைத்தான் அப்படின்ற வர்ற இடத்துல தான்ங்கிறது அது ஆண்பால் பெண்பால் அது எல்லாத்தையும் கடந்தது. அதனால தான் படற்கை ஒருமை பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாருக்குமே பொருந்தும். ஒன் செல்ஃப், இப்போ தமிழில் இது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஒன் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்கள பார்த்துக்கணுன்னா அப்படிங்கிறது அது ஆண் பெண் எல்லாருக்கும் பொருந்தும், குழந்தை வயசானவங்க எல்லாருக்கும் பொருந்தும்ல. அதனால படற்கை உரிமை பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி நம்ம பாட்டில் தான் உயர் புகழ் என தயங்கு சோதிய அப்படின்னா படர்ந்து விரிந்து புகழ் அவங்கவுங்களுக்கு எல்லாருக்குமே, அந்த இதில் அயோத்தி நகரத்து மக்கள் அனைவருக்குமே எல்லா உயிரினங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உயர் புகழ் அப்படின்னு வருது. அதே மாதிரி தயங்கு சோதிய, அதில் தயங்குதல் அப்படின்னா அசைதல், இல்லாட்டி திகைத்தல், கலங்குதல், அப்புறம் தயக்கம் கொள்ளுதல், இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்குது. இதை தவிர துலங்குதல் இல்லாட்டி ஒளி வீசுதல், விளங்குதல் அப்படிங்கிற பொருள்லையும் வரும். நம்ம முன்னாடியே ஒரு 2 பாட்டுக்கு முன்னாடி புக்கவர் கண்ணினை பொருந்துராது ஒளி தொக்குடன் தயங்கி விண்ணவரின் தோன்றலால் திக்குற நிலைப்பினில் செல்லும் தெய்வ வீடு ஒக்க நின்று இமைப்பன உம்பர் நாட்டினும் அப்படிங்கிற பாட்டில் நம்ம பார்த்தோம்ல, தொக்குடன் தயங்கி அப்படின்னு. அந்த இடத்துல தொக்குன்னா நான் துவக்கு, உடம்பு, உடம்பில் ஒளி வீசக்கூடிய அப்படின்னு நான் அர்த்தம் சொன்னேன்ல. அதாவது அந்த மாதிரி அதே தயங்கு அப்படிங்கிற சொல் தான் இங்கேயும். தயங்கு சோதியன்னா அது தோன்றி மறையக்கூடிய ஒளி இல்லை, நிரந்தரமாக என்றும் மிளிரக்கூடிய ஒளி, விளங்கும் ஒளி அப்படிங்கிறதுனால தயங்கு சோதிய அப்படின்னு சொல்கிறாரு. கோன் நிகர் குடிகள் தம் கொள்கை சான்றன அப்படிங்கிற ஒரு இடத்துல கொள்கை அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ளுதல், அதுவும் கொள்கை தான். அதை தவிர ஒரு நம்மளுடைய கோட்பாடு, பிரின்சிபல், தத்துவம், அதுவும் கொள்கை தான். அதை தவிர ஒரு விரதம் மேற்கொள்ளுதல், அதுவும் கொள்கை தான்.
அதை தவிர ஒரு தன்மை அப்படிங்கிற ஒரு பொருள்லையும் இருக்குது. அதாவது அதனுடைய இயல்பு என்ன அப்படிங்கிற பொருள். அந்த பொருள் இயல்பு தன்மை அப்படிங்கிற பொருளில் தான் இங்கே இந்த இந்த இடத்துல வருது. அதாவது அந்த மாளிகைகள் எதற்கு சான்றாக இருக்கு அப்படின்னா, கோன்நிகர் குடிகள் தம் கொள்கை. அந்த அந்த இதில் கோசல நாட்டில் அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய மாளிகைகள் எதற்கு சாட்சியாக இருக்கு அப்படின்னா, அரசன் எப்படி ஒரு ஒழுக்க சீலனாக அறநெறியில் நின்று ரொம்ப நல்ல வசதியோடு வாழ்கிறானோ, அது மாதிரி குடிமக்களும் அதே வசதியோட அதே அறநெறியில் மேலோங்கி இருக்காங்க. அதை மாதிரி இருக்காங்க, அதே தன்மையில் இருக்காங்க, அரசனுடைய தன்மையிலேயே குடிமக்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கோன்நிகர் குடிகள் தம் கொள்கை சான்றன, அதற்கு சான்றாக அந்த மாளிகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ மாளிகைன்னா நம்ம அங்கே ஒரு இதில் அயோத்தி நகரில் ஒரே மாளிகையாக இருக்குது அப்படின்னா எல்லாம் அரசனுக்கு தான் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணக்கூடாது. குடிகள் இருக்கும் இடங்களும் அப்படித்தான் இருக்குது, ஒரே தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இந்த பாட்டுடைய உட்கருத்து. அதாவது என்னன்னா, மக்கள் ஒழுக்கத்தில் சிறந்து அறநெறியில் பிரமாதமாக அரசனை மாதிரியே அதே வசதியோட பிரமாதமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல, மாளிகைகளில் வந்து ஒளி ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அந்த அதில் இருக்கக்கூடியவங்கள்லாம் அறத்தில் மேலோங்கி இருக்காங்க அப்படின்னு. அது எல்லாமே குடிமக்களுக்கும் பொருந்தும். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயமும் என்னன்னா, இங்கே சோதிய அந்த பாட்டில் வந்து தான் உயர் புகழ் என தயங்கு சோதிய அப்படிங்கிறது எப்படி புகழ், அதாவது ரொம்ப அவங்க வந்து புகழ் மேலோங்கி அவங்க ரொம்ப ஜொலிக்கிறாங்களோ, அதுக்கும் இந்த மாளிகைகள் எப்படி மிளிருதோ அதுவும் இந்த மாளிகை வந்து அதுக்கும் ஒரு சான்றா இருக்குது. அந்த அவர்களுடைய புகழுக்கும் அது ஒரு சான்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வெறும் வசதி மட்டும் சொல்லலை, அந்த எப்படி அவங்க மின்றாங்களோ அது மாதிரி மாளிகையும் மின்னுதில்லை, அவர்களுடைய வாழ்க்கைக்கு அதுவே ஒரு சாட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. வானுர நிவந்தன வரம்புயில் செல்வத்த தான் உயர் புகழென தயங்கு சோதிய ஊனமில் அறநெறி உற்ற எண்ணிலா கோன்நிகர் குடிகள் தம் கொள்கை சான்றன. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.